Hello students, welcome to Curious Science Minds channel. In this video, we are going to see about standard 10th Science Unit number 2 Optics. Name of the chapter வந்து Opticsல Solved Problems 3 பார்க்க போகிறோம். Page number 28. ஓகேவா? ஸோ பேஜ் நம்பர் 28ல இருக்கிற தேர்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் பார்த்துடலாம் பாருங்கள். எ பர்சன் வித் மயோபியா கேன் see objects placed at a distance of 4 centimeter. ஒருத்தன் வந்து மயோப்பியா அப்படின்னாலே நியர் சைட்டட்னஸ், பக்கத்தில் இருக்கிறத அவங்களால பார்க்க முடியும், டிஸ்டன்ஸில் இருக்கிறத அவங்களால பார்க்க முடியாது. ஓகேவா? இதுதான் மயோப்பியா. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளமில் இருக்கிறவங்க எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் பார்க்க முடியுதா அப்படின்னா 4 மீட்டர் வரைக்கும் பார்க்க முடியுதான். ஓகேவா? இஃப் அவரோட ஆசை பாருங்கள், ஹி வாண்ட்ஸ் டு see the object at a distance of 20 மீட்டர். ஸோ 4 சென்டிமீட்டர் தான் அவரால் பார்க்க முடியுது, ஆனால் அவருக்கு எவ்வளோ பார்க்கணுமா? 20 சென்டிமீட்டர் பார்க்கணுமா? ஸோ வாட் ஷுட் பி த ஃபோக்கல் லென்த் அண்ட் பவர் ஆஃப் த கான்கேவ் லென்ஸ் ஹீ மஸ்ட் வியர். ஸோ மயோபியானா வி கேன் கரெக்ட் பை கான்கேவ் லென்ஸு. அதோட ஃபோக்கல் லென்த் எவ்வளோ இருக்கணும், அந்த லென்ஸோட பவர் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்துருக்கிற டேட்டாவை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சொல்யூஷன் போயிடலாம். ஸோ சொல்யூஷனில் ஃபஸ்ட் நம்ம எழுத போகிறது கிவன் டைம். ஓகேவா? ஸோ கொடுத்துருக்கிறதுல அவரால் எவ்வளோ பார்க்க முடியும், ஸோ கேன் சி. ஸோ அவரால் எவ்வளோ பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் கேன் சி டிஸ்டன்ஸ். எவ்வளோ டிஸ்டன்ஸ் அவரால் பார்க்க முடியும் அப்படிங்கிறத எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டு அதோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 4 மீட்டர். ஓகேவா? ஸோ அவரால் எவ்வளோ, அவரோட விஷ் எவ்வளோ, எ பர்சன் விஷ் டு சி, எவ்வளோ அவர் டிஸ்டன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா அது ஒய். ஓகேவா? ஸோ எவ்வளோ விஷ் அவருக்கு அப்படின்னா 20 மீட்டரை அவர் வந்து பார்க்கணுமா. ஸோ அவரால் எவ்வளோ பார்க்க முடியுது 4, அது எக்ஸு. எவ்வளோ பார்க்க அவர் விஷ் ஆசைப்படுறாரு அப்படின்னா அது 20 மீட்டர் வரைக்கும் அவர் பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு. ஸோ இந்த 2 ரிலேஷன் தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ என்ன கேட்டிருக்காங்க, ஃபோக்கல் லென்த்து கேட்டிருக்கிறாங்க, அதே மாதிரி கான்கேவ் லென்ஸு, பவர் ஆஃப் அக்காமடேஷன் பவரும் கேட்டிருக்கிறாங்க. ஸோ மயோபியானா வி கேன் கரெக்ட் பை கான்கேவ் லென்ஸு. ஸோ அதோட ஃபார்முலா என்ன, ஃபோக்கல் லென்த்து தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கால்குலேட் பண்ணணும். ஸோ ஃபோக்கல் லென்த் எஃப் வில் பி த கொஸ்டின் மார்க். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபார்முலா அப்ளை பண்ணிட வேண்டியது. மயோபியா அப்படிங்கிறதுனால என்ன ஃபார்முலா அப்படின்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ எக்ஸ்னால் என்ன, ஒய்னா என்ன, எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ நமக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க, எக்ஸோட வேல்யூவும் கொடுத்துருக்காங்க, ஒய்யோட வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும், டேரெக்ட் சப்ஸ்டிடியூஷன் தான் பண்ணணும். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ பாருங்கள், எக்ஸுக்கு வேல்யூ என்ன அப்படின்னா 4, ஒய்க்கு வேல்யூ என்னன்னா 20. ஸோ எக்ஸோட வேல்யூ பாருங்கள் 4 மைனஸ் 20. ஸோ 4 இன்ட்டு 20 8 அண்டு 4 மைனஸ் 16 2 டிஃப்ரெண்ட் சைனு, கிரேட்டர் நம்பர்லேருந்து லெஸ்ஸர் நம்பர் மைனஸ் பண்ணிங்கன்னா 16. ஸோ மைனஸ் 16. ஸோ ஈஸியாக அது 4 டேபிளில் கேன்சல் ஆகும். 2 4s are 8, 0 4, அகெயின் 4 போட்டிங்கன்னா 5. ஸோ த ஆன்சர் வந்து -5. ஸோ ஃபோக்கல் லென்த் எவ்வளோ அப்படின்னா -5 மீட்டராக இருக்குது. எவ்வளோ ஃபோக்கல் லென்த்து, -5 மீட்டர் வந்து கண்டிப்பாக அவரோட ஃபோக்கல் லென்த் இவ்வளோ இருக்கணும். ஆனால் அவர் வந்து பவர் ஆஃப் கான்கேவ் லென்ஸு கேட்டிருக்கிறாங்க. ஸோ பவர் ஆஃப் கான்கேவ் லென்ஸ்னால் 1/f. ஸோ பவர் ஆஃப் கான்கேவ் லென்ஸ் பவர் P is equal to 1/f. இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ -1/5. ஸோ 1/5 அப்படின்னா நம்ம டிவைட் பண்ண வேண்டியதான். ஸோ 1 5ஆல் டிவைட் பண்ணணும், டிவைட் ஆகாது. ஸோ 0 ஆட் பண்ணிக்கோங்க. 0.2 போட்டிங்கன்னா 2 5s are 10. ஸோ -0.2. இந்த பவரோட யூனிட் என்னது அப்படின்னா டயாப்டர். ஸோ D போட்டுக்கோங்க. ஸோ பவர் which is equal to -0.2 diopter. ஓகேவா? ஸோ ஃபோக்கல் லென்த் எவ்வளோ அப்படின்னா -5 மீட்டர். ஸோ ஈஸி ப்ராப்ளம் தான். ஓகேவா? இப்போ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஈஸியாக பார்த்துட்டிங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.